கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. இயேசுவே ராஜாதி ராஜா அப்படின்னு 3 முறை மிகுந்த சத்தமாக ஆண்டவரை நோக்கி சொல்லலாமா? இயேசுவே ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அவர்தான் ஒரிஜினல் ராஜா. ஹல்லேலூயா. அன்றும் இன்றும் என்றும் ஆட்சி செய்கிற ஒரே ராஜாதி ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சமூகத்திற்கு போகும்போதெல்லாம் நம்ம சொல்லணும், என் ராஜாவே நீர் என்றும் என்னை ஆண்டு கொள்ளும். உங்கள் ஜெபத்தில் சொல்லணும், இயேசு ராஜா என்றும் என்னை ஆண்டு கொள்ளும். அல்லேலூயா. இப்படி நாம் தேவனுடைய சமூகத்தில் அவரை நம்முடைய இதயத்தில் ராஜாவாக நிறுத்தும்போது அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அழகாக ஆட்சி புரிய தேவன் அருள் செய்வார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. தேவன் பெரிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். இருப்பாருங்களா? அல்லேலூயா. ஆமென். ஆகினால் நம் தேவனை ராஜாதி ராஜாவாக நம்முடைய இதயத்தில் அவரை உயர்த்தும் பொழுது, அல்லேலூயா, அவர் நம்மை ஆட்சி புரிந்து நம் தேவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று தேவனை புகழ்ந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, இப்போ இந்த வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்கலாம். நம்முடைய ராஜாதி ராஜாவை இங்கே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பிரதான ஒரு ஆசீர்வாதம், தேவன் பெரிய நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ். அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 36வது வசனத்தில், அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியில் விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்திற்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீசர் எல்லோரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் கண்ட சந்தோஷம், கர்த்தர் செய்த அற்புதம், கர்த்தர் செய்த அற்புதத்தை கண்டு சீஷர்கள் இந்த வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்பதை குறித்து அவரை புகழ்ந்து பாடுகிறார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் புகழ்ந்து பாடுவாங்கன்னா, அவர்கிட்ட நெருங்குகிறவர்கள், அவர்கிட்ட நெருங்கி வாழ்கிற யாவரும் புகழ்ந்து பாடுவார்கள். ஏன்னா அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருப்பார். அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் அவரை புகழ்ந்து பாட முடியும். அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் அவரை புகழ்ந்து பாட முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆமென். ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டது உண்மையானால் உங்கள் நாவு, உங்கள் இதயம் அவரை மகிமைப்படுத்தி பாடும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நான் அவரை மகிமைப்படுத்தி பாடின அன்பு உள்ளம் கொண்ட இயேசு எனக்காய் ரத்தம் சிந்தப்பட்டு எனக்கு வாழ்வளிக்க வல்லமையாய் உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. எனக்கு வாழ்வளிக்க வல்லமையாய் உயிர்த்தெழுந்தாரே என்று நான் பாடினேன்.
கர்த்தருடைய அற்புதத்தை காண்கிற யாவரும் அவரை பாடுவார்கள், அவரை துதிப்பார்கள், அவரை பின்பற்றுவார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து சிறப்பாய் நடத்துவார். அல்லேலூயா. சரி, ஆண்டவரை கழுதையின் மேல் ஏற்றி பவனியாக வந்தாங்க. அந்த கழுதையை ஆண்டவர் எப்படி கிடைச்சது? அல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 29வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஒலிவமலை மலையின் அருகான பெத்தானியா என்னும் ஊருக்கு சமீபத்து ஒரு அல்லலே சொல்லாமா? எத்தனை பேர்? 2 பேர் போதும் அந்த கழுதையை அழுத்து கொண்டு வருகிறதுக்கு. கவனிக்கலாம். அதான் ஆண்டவர் நல்ல விசேஷமாக சொன்னார். விசுவாசத்தோட 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி எதை கேட்பார்களோ அதை நான் செய்வேன். 2 பேர் போதுங்க. உண்மையானவர்கள், சத்தியத்தில் வாழ்கிறவர்கள், ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் 2 பேர் போதும். அல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு அவள் ஜெபிக்கும் போது தேவன் காது கொடுத்து கேட்கிறார். இந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வருகிறதுக்கு 2 பேர் போதும். அப்போ 2 பேரை போய் பார்த்து என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத கழுத குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஒரு அல்லலே சொல்லாமா? அல்லேலூயா. கட்டப்பட்ட கழுதை, கட்டப்பட்ட கழுதையை அவிழ்க்க வேண்டும். 2வது, ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத ஒரு கழுதைக்குட்டி. அல்லேலூயா. ஆமென். யாரும் ஏறிராத ஒரு கழுதைக்குட்டியை தேவன் தெரிந்து கொண்டு 2 பேரை அனுப்புகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? கீழே வாசிக்கலாம். அதை ஏன் அழிக்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் ஒரு அல்லலே சொல்லாமா? சத்தமா சொல்லாமா? பரிசுத்தவான்கள்லாம் இப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. பரிசுத்தவான்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நாமும் இந்த உலகத்தில் ஒரு கழுதையாய் கட்டப்பட்டு கிடந்தோம். ஏன்னா கழுதைன்னா கோச்சுக்கிங்களோ என்னன்றதற்காக நான் மாற்றி சொல்கிறேன். ஒரு அல்லலையா சொல்லாமா? ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் கழுதையாக கட்டப்பட்டிருந்தோம். எந்த கயிறில் கட்டப்பட்டிருந்தோம்? பாவ கயர், பாவம் என்கிற கயிர்களினாலே இந்த உலகத்தில் கட்டப்பட்டு கிடந்தோம். அப்பொழுது தேவன் உங்கள் மேலே ஆண்டவர் உங்கள் மேலே விருப்பப்பட்டு உங்களை தாயின் கருவில் நம்மை தெரிந்து கொண்டு பாவத்தில் கட்டப்பட்டிருந்த நம்மை, அல்லேலூயா, அவருடைய பிள்ளைகளை அனுப்பி சுவிசேஷத்தை சொல்லி அவளை நம்மை கட்டவிழ்த்து கொண்டு சபையிலே கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா. 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 பாவத்தில் ஒரு நாள் உலகத்தில் பாவ கயிறுகளினாலே கட்டப்பட்டு கிடந்தோம். அல்லேலூயா. அந்த கட்டை அவிழ்த்து கொண்டு வருகிறதுக்கு 2 சுவிசேஷங்கள் தேவை. சுவிசேஷம் சொல்லாமல் நம்ம இங்கே வந்திருக்க முடியாது இல்லையா? அல்லேலூயா. இன்றைக்கு பாவம் மர கழுவப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பாவத்தை கழுவப்பட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. உலகத்தில் பாவ கயிர்களினால் கட்டப்பட்டு கிடந்த சத்துரு நம்மை பாவத்தை கொடுத்து, அல்லேலூயா, தேவனை அறியக்கூடாதபடி கட்டப்பட்டு கிடந்த நம்மை ஆண்டவர் பிரியப்பட்டு, அல்லேலூயா, 2 சுவிசேஷங்களை அனுப்பி நம்மை கர்த்தர் அந்த பாவ கட்டிலிருந்து கட்டவிழ்த்து கொண்டு வந்து சபையில் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவான் கரெக்டாக மாதம் ஒரு தாயார் வீட்டுக்கு போவாராம். ஒரு ஊழியக்காரர் எங்கே போவாராம்?
ஒரு தாயார் வீட்டுக்கு போவாராம். அந்த ஊழியக்காரருக்கு அந்த அம்மா ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரருக்கு அந்த அம்மா பேர் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரணமாக வைக்க முடியாது. இதெல்லாம் ஆவிக்குரிய பெயர்கள். சாதாரண ஆட்கள்லாம் வைக்க முடியாது. ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா, எப்பொழுதும் ஜெபத்திலும் வேதத்திலும் வெடித்திருக்கிற சகோதரிகள். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ஐயா வீட்டுக்கு ஜெபம் பண்ண வராரு. இவங்க மனசில் சொல்லுவாங்களாம், என் ஆண்டவரை சுமந்து கொண்டு வருகிற கழுதை வருகிறது. ஊழியக்காரனை குறித்து சொல்லுவாங்களாம், என் ஆண்டவரை சுமந்து கொண்டு கழுதை வருகிறது. ஊழியக்காருக்கு என்ன பேரா? கழுதை. ஊழியக்காருக்கு அந்த பேருன்னா அல்லேலூயா, மனசில் புரிஞ்சுக்குங்க. அந்த தாயார், என் ஆண்டவரை சுமந்து கொண்டு வருகிற கழுதை என் வீட்டுக்கு வருகிறது, நான் பாக்கியவதி, நான் பாக்கியம் பெற்றிருக்கிறேன், என் ஊழியக்காரன் மூலமாய் என் கர்த்தர் என் வீட்டுக்குள்ள வருகிறார், எனக்கு அறிவுரை சொல்லி வேத வசனத்தை விலக்கி கொடுக்கிற என்னுடைய ஊழியக்காரர் அல்லேலூயா என் வீட்டுக்குள்ள வருகிறது, நான் பாக்கியவதி, என் ஊழியரோடு என் கர்த்தர் வருகிறார் என் வீட்டுக்குள்ள என்று ஊழியக்காரனை வரவேற்று, என் கர்த்தரை சுமந்து கொண்டு வருகிற ஊழியக்காரனே நீ வாடும். அவருக்கு மனசுல கழுதை என்று பெயர். அல்லேலூயா. ஒரு பரிசுத்த பாட்டி. ஒரு ஊழியக்காரன் வரனா கர்த்தருடைய வசனத்தை சுமந்து கொண்டு வருவான். அல்லேலூயா. உங்களை பிளஸிங் பண்ணும்போது மெய்யாகவே சமாதான பிரபுவும் வீட்டுக்குள்ளே இருப்பாரானால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அவர் கூறின சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் அது பல மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உன்னை அழைக்கும்படி 2 சுவிசேஷர்கள் வந்தார்களே, அவங்க கூட இயேசுவை சுமந்து கொண்டுதான் உன்னிடத்தில் வந்தார்கள், உன்னை ரட்சிக்கும்படி. அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் இயேசுவை சுமந்து கொண்டு கழுதை போல மற்ற பாவ கட்டில கட்டப்பட்டிருக்கிறவர்களை நீர் அவிழ்க்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம் இயேசுவை சுமக்கிற கழுதைகளாக மாற வேண்டும். இயேசுவை சுமந்து செல்கிற கழுதையாக மாற வேண்டும். அநேகர் பாவ கட்டில இருப்பார்கள். அவர்கள் கட்டை நீ இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போய் அவருடைய பாவ கட்டுகளை அவிழ்த்து அவளை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். இந்த வேலை செய்கிறது சபையில் இப்பொழுது குறைஞ்சு போச்சுது. அந்த காலத்தில் எல்லா சபைகளிலும் சுவிசேஷத்தை பகிரந்தமாய் அறிவிப்பார்கள். சின்ன குழந்தைங்க கூட ட்ராக்ஸ் கொடுக்குங்க. ஆனால் இப்பொழுது அது குறைந்திருக்கிறது. ஏனென்றால் சத்துரு என்கிற சாத்தான் என்கிற அல்லேலூயா கழுதைக்கு பதில் பன்றியை சுமந்து கொண்டிருக்கிறோம். சாத்தான் அனுப்பின பன்றியை சுமந்து கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய சிந்தையை சிதறவிடாமல் எப்பொழுதும் அதை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும்படி பன்றியை சுமந்து கொண்டிருக்கிறோம். செல்போன் என்கிற பன்றி சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு மனதில்லை, சுவிசேஷத்தை அறிவிக்க மனதில்லை. இயேசுவை சுமந்து கொண்டு மற்ற கட்டப்பட்டிருக்கிறவர்களை கட்டவிழ்க்கிறதற்கு ஆண்டவர் உன்னை நியமித்து அழைத்தார். அந்த சிந்தை மாறி, அந்த இதயம் மாறி, இன்றைக்கு செல்போன் என்கிற பன்றியை சுமந்து கொண்டிருக்கிறோம். நாளெல்லாம் நேரமெல்லாம் அதில் இதயம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அது மேல ஒரு ஆசை, ஒரு இன்பம், அதுக்குள்ள போய் சேர வேண்டும் ஒரு பைத்தியம், பைத்தியம் பிடித்த ஒரு இதயங்களாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். தேவன் எவ்வளவு துக்கப்படுவார். இயேசுவை சுமந்து கொண்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கழுதை
ஹல்லேலூயா. இன்றைக்கு பண்டிகளை சுமந்து கொண்டு தன்னுடைய காலம் எல்லாம் செல்போனுக்குள்ளே செலுத்தி, காலம் போகிறது தெரியாமல், நேரம் போகிறது தெரியாமல், மாதங்கள் போகிறது தெரியாமல், ஹல்லேலூயா, வருடங்கள் கழிந்து போகிறது தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில மனிதர்கள், நீங்க எப்படி இருக்கிறீங்களோ தேவன் அறிவார், பரிசுத்த ஆவியானவர் அறிவார். ஒரு மக என்கிட்ட சொன்னாங்க, நான் எவ்வளோ நேரம் நாளெல்லாம் செல்ஃபோன் பார்ப்பேன்பா, இப்போ நான் குறைச்சிக்கிட்டேன், கொஞ்ச நேரம் தான், 2 ஹவர் 1 ஹவர் தான் செல்ஃபோன் பார்க்குறேன். அந்த மகள் சொன்னாங்க, அப்படியே இருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நன்மைக்கு தேடுங்கள், தீமைக்கு தேட வேண்டாம். நன்மைக்கு மட்டும் தேடுங்கள். செல்போன் ரொம்ப அவசியம். இப்போ மனிதனுக்கு அது ஒரு அவயமாக மாறி போட்டுச்சுது. 2 வீலர் மனிதனுக்கு ஒரு அவயவம். 2 வீலர் இல்லைன்னா அவனால எதையும் செய்ய முடியாது. செல்போன் அவசியம். செல்போன் இல்லைன்னா ஒரு கை, வலது கை போன மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணம் இல்லைன்னா கூட போயிடுவாங்க, செல்போன் இல்லாமல் போக முடியாதுங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அதுக்குள்ள இருக்கிற பண்டிகளை சுமக்காதபடி, அவைகளை விட்டு விலகி வாழும் பொழுது உன்னை சுவிசேஷகனாக மாற்றுவான். நீ சுவிசேஷத்தை சுமக்கிற கழுதையாக மாற்றி உன் நிமித்தம் அநேக கழுதைகளை பாவத்திலிருந்து விடுதலையாக்குறதுக்கு ஆவியானவர் உனக்கு விசேஷங்களை கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு விதமாய் கட்டப்பட்டிருக்கிறோம் சத்துருவின் கிரியினாலே. இந்த காரியத்தை செய்கிற யாவரும் கட்டப்பட்டவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து ஆவிக்குரிய சபையில் இருந்தும் கூட கட்டப்பட்டு இருக்கிறோம். தேவன் எவ்வளவு துக்கப்படுவார், எவ்வளவு கண்ணீரிடுவார். உனக்காக கல்வாரி சிலுவையில நான் ரத்தம் சிந்தியது வீணாய் போயிற்ற என்று சொல்லாதபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்போது ஆண்டவருடைய பிரதான கரம் நம்ம மேல் இருக்கும். அல்லேலூயா. 2 பேர் போதுங்க. ஒரு மனுஷனை, ஒரு கழுதையை கட்டவிழ்க்க, ஒரு பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு மனிதனை கட்டவிழ்க்கிறதுக்கு 2 பேர் ஜெபம் போதும். ஆண்டவர் சரியா அனுப்புறார், 2 பேர் அனுப்புறார். அது அழுத்துட்டு வரதுக்கு ஒருத்தம் போதுங்க. ஏன் 2 பேர் அனுப்புறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஒருவன் பதில் சொல்ல, ஒருவன் கட்டவிழ்க்க. அந்த எஜமான், கழுதை எஜமான் வந்து ஏன் இதை அவுக்குறீங்கன்னு சொல்லும்போது அது ஒருவன் பதில் சொல்லுவோம், இன்னொருவன் கழுதையில் கட்டப்பட்ட கழுதை கட்டவிழ்க்கவும். ஆகையினால் 2 பேர் தேவை. ஒருவன் ஜபிக்கவும், இன்னொருவன் சுவிசேஷத்தை சொல்லவும் அவசியம். 2 பேர். ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து கூட 70 சீஷர்களை உண்டாக்கி 2 பேரை அனுப்பினார். 2ல விசேஷம் இருக்குதுங்க. 2ல விசேஷம் இருக்கிறது. 2 பேராய் தேவன் அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அற்புத அடையாளங்களை செய்தார்கள். ஏன் சபையில் நடக்கல? ஏன் சபையில் அற்புதம் நடக்கல? ஏன் உன் கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கல? செல்போன் என்கிற பன்றியை சுமந்து கொண்டு அப்படியே பன்றி எப்படி கவுந்து போயிருக்குதோ அப்படி நம்ம கவுந்துட்டோம். சத்துரு தலை மேல கையை வைத்து அமுக்கிட்டே இருக்கிறான். உன் வாழ்நாட்களுக்கு இது போதும்டா சந்தோஷம், நான் கொடுக்குற சந்தோஷம் போதும். நீ நிமிர்ந்துட்ட வேதத்தை வாசித்துருவ, நீ நிமிர்ந்து நின்னா ஜெபம் பண்ண வாசித்துருவ, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவ. நீ நிமிர்ந்து நின்னா சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிருவ. நீ நிமிர்ந்து நின்னா தொடர்ந்து சபைக்கு போக ஆரம்பிச்சிருவ. ஹல்லேலூயா. ஆனால் அதை விட நான் கொடுக்கிற சந்தோஷத்தை பாரு, வெளியரங்கமா இருக்கிறது. அல்லேலூயா. வெளியரங்கமா இருக்கிற எல்லாத்தையும் நான் கைட்டி வச்சிருக்கிற பாரு. உள்ள போனியா நீ? எல்லா ஆடையும் கைட்டி வச்சிருக்கிற பாரு, அதுல போய் சந்தோஷமா இரு. ஆவியானவர் எவ்வளவு துக்கப்படுகிறார். செல்வங்களே, கட்டவிழ்க்க வேண்டியவர்கள் நீங்கள். சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு பாவத்தில் கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்க வேண்டிய நாம் பன்றியை போல, ஹல்லேலூயா, பன்றியை சுமந்து கொண்டிருக்கிறோம். தெய்வத்துடைய மகத்துவமான மேன்மை இன்றைக்கு துக்கப்படுகிறது. இது என் சிந்தையில் இல்லாத ஒரு வார்த்தை தேவன் உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். அப்படின்னா நீ ஆண்டவருக்கு தேவை.
உன்னை கட்டவிழ்த்து கொண்டு வந்த ஆண்டவர் மீண்டும் சத்துரு உன்னை ஒரு விதமாக கட்டப்பட்டிருக்கிறான். இந்த கட்டிலிருந்து நீ விடுதலை ஆகணும். அதுக்காக தான் இந்த செய்தி. இந்த பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து நீ விடுதலை ஆகணும். அது இருக்கிறதுனால தானே குடும்பத்தில் தேவன் வந்து அற்புதம் செய்ய முடியல. சமாதான பிரபு வீட்டில் இல்லை. ஊழியக்காரன் வந்து ஜெபிக்கும் போது ஆசீர்வதிக்கும் போது அது பலிக்கல. காரணம் என்ன? பன்றி வீட்டுக்குள்ள வாசம் செய்கிறது. தேவாலயம் மீண்டும் கட்டப்படுமா ஜெருசலேம்ல? அதுக்கு பலி செலுத்துக்கு அதை ஓப்பன் பண்ணுறவுடனே சத்துருதான் ஓப்பன் பண்ணுவானா? அப்போ பலி செலுத்தும் போது பன்றியை தான் பலி செலுத்துவானா? சிவப்பு நிறமுள்ள மிருகத்தை அவன் பலி செலுத்துவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிவப்பு நிறமுள்ள பலி, சிறப்பு நிறமுள்ள மிருகம் அது எதுங்க? பன்றிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில், ஹல்லேலூயா, இந்த கடைசி காலத்தில் ரெண்டு பேரை போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இன்றைக்கு உள்ள மாட்டி சிக்கி கொண்டு தவித்து கொண்டு ஈடேறி மேலே வராதபடி விரும்புகிறோம். நம்ம விரும்புகிறோம் ஆனால் முடியல, விரும்புகிறோம் ஆனால் முடியல. அல்லேலூயா. அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆவியானவர் எவ்வளவு அழகா அனுப்புற. ஒருத்தன் பதில் சொல்ல, ஒருத்தன் கட்டவிழ்க்க, ஒருத்தன் ஜெபிக்க, ஒருத்தன் சுவிசேஷம் சொல்ல. அந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் அப்படித்தான் செய்தாங்க. அல்லேலூயா. ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லிட்டே இருந்தான்னா ஒருத்தர் அப்படியே நெஞ்சு மேலே கழுவித்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆத்மாவை ரட்சிங்கப்பா, இந்த மனதை திறந்து கொடுங்கப்பா, இது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த ஜபத்தை கேட்கறதுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுகிறதுக்கும் தேவன் அந்த ஆத்துமாவை விடுதலையாக்குவாராம். அப்படிதான் நம்மெல்லாம் விடுதலாகி வந்திருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தின் கட்டு பயங்கரமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறது, ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு அரிதா இருக்கிறது. அரிதா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறது அரிதா இருக்கிறது. சத்துரு ஒவ்வொரு இதயத்தையும் இழுத்துட்டான். எவ்வளவு பேர் மாட்டி தவிக்கிறோம் இல்லையா? செல்போன் அவசியம். செல்போன் இல்லாத இன்னைக்கு மனிதன் வாழ முடியாது. அல்லேலூயா. நன்மைக்கு மட்டும் அதை நாம் உபயோகப்படுத்தும் போது ஆண்டவருக்கு நாம் மிக பிரியமான பிள்ளைகளாக மாறுவோம். செல்வங்களே, நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் பிரதர், நீ எவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு விசேஷத்த ஒரு மகன், நீ ஒரு விசேஷித்த ஒரு மகன், நீ தமாசா போயிடுறான். 2 கிழவனுங்க, 2 தாத்தாங்க, நான் வர 2 சிரிச்சிட்டு இருக்குது செல்போனை வச்சுக்கிட்டு. எட்டி பார்த்தா அதில் ஒரு படம், நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு, அப்படி சிரிச்சிட்டு இருக்குது. டே இப்படி கூட ஓட வரும், டே இப்படி கூட ஓட வரும். 2 தாத்தாங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் ரொம்ப துக்கப்பட்டேன். அவங்க அதை பார்க்க வேண்டிய வழிதல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், நாம் மிக ஜாக்கிரதையாய் இந்த கடைசி காலத்தில் நம் ஆண்டுடைய சமூகத்தில் வர வேண்டும். கட்ட ஒழுக்க வேண்டியவர்கள் நீங்கள், சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியவர்கள் நீங்கள், கட்டவிழ்க்க வேண்டியவர்கள், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியவர்கள். நாம் பன்றியை போல உள்ளே போய் மாட்டிக்கிட்டோமா? ட்ரை பண்ணுங்க. தயக்கூர்ந்து அந்த பக்கம் போகாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தயக்கூர்ந்து அந்த பக்கம் போகாதீங்க. இது மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க, குழந்தை எப்படி பெற்றுக்கணும், எப்படி வாழணும். சத்துரு பலவிதமான காரியங்களை சொல்லி உன் புத்தியை இழுத்துட்டாங்க அவன். அல்லேலூயா. அந்த காலத்தில் ஆதாம் ஏவாள் முதல் கொண்டு சொல்லி கொடுத்தாங்க, பிள்ளைகள் பெற்றாங்க. டாக்டர்களுக்கு அறிவில்லைங்க, பெரிய மனுஷனுக்கு அறிவில்லை. பணம் சம்பாதிக்க, அவனுக்கு சப்ஸ்கிரைப் கிடைக்க,
லைக் கிடைக்கிறதுக்காக அவன் என்னென்னமோ சொல்லி கொடுக்குறான். கிறிஸ்தவன் தாங்க முதல்ல அதை விழுந்து போய் கிடக்கிறான். ஆதாம் ஏவல் முதல் கொண்டு ஒரு உலகமே அழிந்ததுங்க நோவா காலத்தில். எப்படிங்க அவங்க பிள்ளைங்களை பெற்று எடுத்தாங்க? இன்றைக்கு டாக்டர்களுக்கு அறிவில்லைங்க. ஹல்லேலூயா. நல்ல பெரியவனுக்கு அறிவில்லை. அதை செல்போன்ல கொடுக்கறதுல பயங்கரமா ஆண்டவர் அவளை கொடூரமா சாகடிக்கணும். எத்தனை லட்சம் எத்தனை கோடி ஜனங்கள் அதை கண்டு நாசமாகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ராஜாவாக பவனி வந்த அந்த நாளில் உன்னை ராஜாவாக ராணியாக மாற்ற விரும்புகிறார். அந்த தகுதி இழந்து போயிட்டோம். அந்த ராஜா என்கிற தகுதி, ஆசாரி என்கிற தகுதி இழந்து போய் கிடக்கிற. எதனால? இந்த உலகம் காட்டுகிற காட்சினால. நம்ம மிக ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு பிரியமா வரதான் செய்யும். அது உலகத்தில் கலந்துருக்குது. ஹல்லேலூயா. அதை சீப்போன்னு தள்ளணும். அந்த அரை நிர்வாணங்கள் வரும்போது சீப்போன்னு தள்ளிப்பாரு. ஒரு பயபக்தி உனக்கிட்ட வரணுங்க. நீ அதை தள்ளுக்கிறதுக்கு முன்னே இந்த செய்தி உன் காதுக்கு வரணும், உன் சிந்தைக்கு வரணும். இதனால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன், மீண்டும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறேன். நான் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், இதிலிருந்து நான் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நினைவு உனக்கு உண்டாகும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியை உனக்கு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு காரியத்தை தூக்கி எறிஞ்சிட்டா உன் குடும்பத்தில் இயேசு வந்துடுவாருங்க. உன் ஊழியக்காரன் வாசலை மிதிக்கும் போதே ஆசீர்வாதம் உனக்கு பிறக்கும். உன் ஊழியக்காரன் சாதாரணமாக வரலங்க, கர்த்தருடைய வேதத்தை சுமந்து வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனோடு பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். ஆனால் சமாதான பாத்திரர் அங்கே இல்லையே, அந்த வாசற்படியில் இல்லையே. அதற்காக பதில் பன்றி ஆட்சி செய்கிறது. சத்துரு என்கிற பன்றி ஆட்சி செய்கிறது. அல்லேலூயா. நாம் மிக ஜாக்கிரதையாக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது தேவன் மகிமைப்படுவாராக. கீழே வாசிக்கலாம். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அதாங்க ஒரு ஆச்சரியம். என்னப்பா இந்த மனுஷன் பெத்தியானையில இருந்து நீ போ, எதிர இருக்கிற கிராமத்துக்கு போ, கழுது குட்டி கட்டியிருக்கோம், அது கட்ட வைக்கும்போது ஒருத்தன் வந்து கேட்பான், ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னார் அப்படியே நடக்குதுங்க. நீ கட்ட விழுத்து பாருங்க, என் தேவனுடைய அற்புதத்தை நீ காண்பாய். நீ கட்ட விழுத்துப்பார், சுவிசேஷத்தை சொல்லிப்பார். ஜபத்தோட கூட 2 பேர் போங்க, ஒரு ஆள் சுவிசேஷம் சொல்லுங்க, ஒரு ஆள் ஜபம் பண்ணுங்க, ஒரு பெரிய அற்புதத்தை காண்பீங்க. இவங்க போய் என்னென்ன ஆண்டவர் சொன்னாரோ அப்படியே நடக்குது. நீங்கள் போங்க, கழுதை கட்டியிருக்கேன், கழுதை கட்டியிருக்குது, அதை அழுக்கணும். ஒருத்தன் அழுக்கிறான், அந்த கழுதுடைய எஜமான் வந்து கேட்குற, ஏன் குட்டி அழுக்குறீங்க? இது ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு வேண்டும் சொன்ன உடனே எஸ் கொண்டுப்பாங்க. அற்புதம் வாழ்க்கையில் நடக்குங்க. நீங்கள் ஆண்டவரை சுமந்து பாருங்க, அவருடைய வசனத்தை சுமந்து பாருங்க. கண்களுக்கு காண்கிற யாவருக்கும் நீங்கள் அவரை அன்பை குறித்து சொல்லி பாருங்க. அல்லேலூயா. வாழ்க்கை எஸ் ஆயிடுங்க. அல்லேலூயா, ஆமேன், அல்லேலூயா. தேவன் உன்னை விசேஷமாய் வளர்க்க ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம வீட்டுக்குள்ள உண்மை இல்லைங்க, நம்ம கையில் உண்மை இல்லைங்க. நம்ம ஆண்டவரை விட்டு விலகி அது 3 மணி நேரம் பார்க்குறோம், ஆனால் 1 மணி நேரம் ஜபிக்க உன்னால முடியலங்க. எப்படிப்பட்ட கட்டு தெரியுங்களா? அது சத்துருவின் பயங்கரமான ஒரு கட்டு. இதில் விடுதலை ஆகி ஜெபம் பண்ண பாருங்க, உடனே உனக்கு அற்புதம் நடக்கும். இதில் விடுதலை ஆகிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொன்னால் கூட அவனும் விடுதலை ஆகிடுவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்மக்கிட்ட ஃபால்ட் இருக்கும்போது சிஸ்டர் பிரதர் கவனிங்க, நம்மக்கிட்ட கெட்ட காரியங்கள் கெட்ட பழக்கங்கள் இருக்கும்போது தேவன் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? நம்ம ஆசீர்வாடி எப்படி சுத்தமாகும்? நம்முடைய உடல்நிலைகள் எப்படி மாறும்? அல்லேலூயா. கொஞ்சமாவது பயபக்தி ப்ளீஸ், நான் உங்களை தயவாக கேட்குறேன், கொஞ்சமாவது பயபக்தி ஆண்டவர் மேலே வைங்கம்மா. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார்மா. கொஞ்சம் பக்தியாவது வேணும்ல, சொல்லுங்கள். கொஞ்சம் பக்தியாவது நமக்கு வேணும்ல.
அந்த கொஞ்சம் பக்தி கடவுளுக்கு இருந்தாலே மலை போலும் நான் மாற்றிடுவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆகையினால் நமக்கு ஆண்டவருக்கு மிக பிரியமா தேவனை பற்றி கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது ஆண்டு மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு கிறிஸ்தவம் போதுங்க, ஒரு தெருக்கு ஒரு கிறிஸ்தவம் போதுங்க. 10 கிறிஸ்தவம் வந்தாலும் அந்த தெரு ரட்சிக்கப்படலை. அல்லேலூயா. 10 கிறிஸ்தவம் வந்தாலும் ரட்சிக்கப்படலை. ஏன்னா 10 கிறிஸ்தவம் கையில் என்ன இருக்குது? சத்துருவின் காரியங்கள் இருக்கிறது. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது தேவன் மகிமைப்படுவார். கீழே வாசிக்கலாம். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது, கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லி, ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லி அதை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதின்மேல் போட்டு இயேசுவை அதின்மேல் ஏற்றினார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாங்க. இப்ப அந்த பாடலை பாடலாமா? இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஒசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஒசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கே, ஒசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் உடனே. ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஜெயம் நமக்கே, ஒசன்னா ஜெயம் நமக்கே. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கழுதையின் மேல் அவரை ஏற்றினார்கள். ஒசன்னா வருகிற இயேசு ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அவரே ராஜாதி ராஜா என்று அவரை புகழ்ந்தார்கள். அவர்கிட்ட நன்மை பெற்ற அனைவரும் குரு தோலைகள் கிளைகள் கொண்டு வந்து வஸ்திரங்களை விரித்து, அல்லேலூயா, அழகாக ஆண்டவருக்கு அவருக்கு பாதையை சுவைப்படுத்தி கொடுத்தார்கள். இந்த வரவேற்பு எந்த ராஜாக்கும் கிடையாதுங்க. உலகத்தில் எவ்வளோ பேர் ராஜாவாக, அல்லேலூயா. முதல் ராஜா சவுல், கடைசி ராஜா சொல்லுங்க, கடைசி ராஜா யாரு? சிதேக்கியா. நல்லா கவனிக்கணும். கடைசி ராஜா, இந்த ராஜா அவர்கள் எல்லாமே பவனி வந்தாங்க, ராஜாவாக முடிசூடப்பட்டு பவனி வந்தாங்க. ஆனால் வஸ்திரம் விரிக்கப்படலை. அல்லேலூயா. நம்முடைய ராஜாதி ராஜாவுக்கு மட்டுமே வஸ்திரம் விரிக்கப்பட்டது. அல்லேலூயா. அது தம்முடைய அன்பை தெரிவிக்கிறார்கள், அவருடைய அன்பை தெரிவிக்கிறாங்க. போத்திருந்த வஸ்திரத்தை கட்டி தரையில் போட்டுட்டு என் தெய்வன் நடந்து வரணும் அதில் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அன்பை தெரிவிக்கிறாங்க. எப்படி நம்முடைய மாதமெல்லாம் உழைத்து அவருக்கு ஒரு ஸ்தோத்திர, அதாவது காணிக்கை, அவருடைய பலியை கொண்டு வந்து செலுத்துக்கிறோமா? இது என்ன? உன்னுடைய அன்பை ஆண்டவருக்கு தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, உன் மேலே நான் இவ்வளோ அன்பாக இருக்கிறேன், என்னை ரட்சித்தீர், என்னை பாதுகாத்தீர், இம்மட்டும் நடத்தினீர், ஒரு மாதம் முழுதும் உமது பாதத்தில் உழைக்க எனக்கு அருள் செய்தீர் என்பதற்காக நம்முடைய தசம பாகத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு படைக்கிறோம். நம்முடைய அன்பை, நான் இவ்வளவாய் உன்னை நேசிக்கிறேன் என்பதற்கு தான் அந்த பலி. அல்லேலூயா. அதே தான் இவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய வஸ்திரங்களை விரித்து தமது அன்பை தெரிவிக்கிறார்கள். ஒரு கூட்டம் இருக்குதுங்க, ஒரு டிஃப்ரெண்ட் கூட்டம். அந்த கூட்டத்தை பார்க்கலாம். 39வது வசனம். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து அவர்கள் சந்தோஷத்தினாலே அவரை உயர்த்தி துதிக்கிற பாடுகிறார்கள். இயேசுவை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ வேதத்தை அறிந்த பரிசேயர் வந்து ஆண்டவர்கிட்ட டைரக்டாக இவங்களுக்கு வெக்கம் இருக்குமா இருக்காதான்னு தெரியல. அவர் கழுது மேலே போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி போதகரே உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். ஒரு அல்லே சொல்லாமா? ஏன்னா ஓசனா தேவனுக்கு மகிமை அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னுட்டு அதட்டும் என்றார்கள். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகள் கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அவர்களை அதட்டும் என்று போதகரே அவர்களை அதட்டும். அவங்க ஆராதிக்கிற காரியங்கள் சரியில்லை. உன்னை தேவனுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க, உம்மை தேவனுக்கு ஒப்பிட்டு பாடுறாங்க, ஓசனை பாடுறாங்க. அதட்டும். இந்த மகிமை உனக்கு தெரியும், இந்த மகிமை உமக்கு தகாது, இந்த மகிமை உமக்கு தகாது, அதனால் அதட்டும் என்றார்கள். அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, கவனிக்கலாம், கவனிங்க ப்ளீஸ் கவனிங்க. இவங்க கூப்பிடாவிட்டால் கல்லுகள் கூப்பிடும் என்றார். இவங்க துதிக்கலனா நீ நிறுத்திடலாம், கல்லை நிறுத்த முடியுமா? கல்லு என்னை துதிக்கும், எனக்கு ஓசன்னா பாடுன்னு சொல்றார். ஹல்லேலூயா. கற்கள் எனக்கு ஓசன்னா பாடையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஓசனை பாட நிறைய பேரை காணோம். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், என் தேவனை பாட கற்கள் கூப்பிடும், என் தேவனை உயர்த்த கற்கள் கூப்பிடும். என் தேவன் சொன்னது தாங்க. இன்னைக்கு வந்துட்டு நீங்களாம் தப்பிச்சிட்டீங்க. மெய்யாகவே அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். தேவன் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கற்கள் என்னை புகழும். அவர் தான் சர்வல்ல தேவன், அவர் தான் ராஜாக்களுக்கு ராஜா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தர் அவர். அப்புறம் என்ன சொல்றாரு கவனிங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. ஒரு அல்லே சொல்லாமா? இவனுங்களுக்காக தான் அவர் சமீபமாய் வந்தபோது, அதாவது ஜெருசலேமுக்கு சமீபமா வரார். ஒலிவ மலை என்பது, பெத்தேனியா என்பது ஜெருசலேமுக்கு வெளியே இருக்கிறது. ஜெருசலேம் வந்து தேவாலயம் இருக்கிறது. அங்கே தான் ஈசாக்கு பலி செலுத்தப்பட்டார். அங்கே தான் தேவன் அற்புத அடையாளங்கள் செய்தால். அங்கே தான் பெத்லகேம் இருக்கிறது. ஆண்டுடைய பிரதான கர் அங்கே தான் இருக்கிறது. பெத்தேனியா என்பது ஜெருசலேமுக்கு வெளியே இருக்கிறது. அவர் பெத்தேனியிலிருந்து அவர் எங்கே வர்றாரு? ஜெருசலேமுக்குள்ளே அந்த பவுனி, அந்த கழுதையின் மேலே பவுனியாய் உள்ளே பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஜெருசலேமுக்கு சமீபமாய் வந்தபொழுது இதுதான். ஒரு அல்லே சொல்லாமா? இந்த பிக்சர் எடுத்தது அந்த இடத்துல தான் இந்த பிக்சர் எடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல நின்னா இந்த காட்சி தெரியும். அப்படியே ஏசப்பா கண்ணீர் விட்டார் இல்லையா? நான் போனேன் அங்கிருந்து ஆண்டோடைய சமூகத்தில் அந்த ஜெருசலேம் நின்றுட்டா இந்த காட்சி அப்படியே தெரியும். அவர் கண்ணீர் விட்டு நின்ற இடத்துல தான் இந்த பிக்சர் எடுத்துருக்குறாங்க. ஹல்லேலூயா. அப்போ சமீபத்தில் வந்து அந்த ஜெருசலேமை பார்த்து சொல்கிறார், இவர்களுக்காக இந்த கொடூர ஆசாரியர்கள், லேவியர்கள், வேதபாரகர், அல்லேலூயா, பரிசேயர், இவங்களுடைய கொடூரமான காரியங்களுக்காக அந்த ஜெருசலேமுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவர் கண்ணீர் விட்டு சொல்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஏன் ஆண்டவர் கண்ணீர் விடுறான்னா, அந்த ஜெருசலேமுக்கு வரப்போகிற கொடூரம். என்ன கொடூரம்? வாசிக்கலாம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இது ஒரு நல்ல சத்தியம், கவனிக்கலாம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கு. அதுதான் அந்த அறிவு தான் சத்துரு எடுத்துட்டானே. நம்ம இல்லைம்மா, உலகத்தில் இருக்க அத்தனை கிறிஸ்தவம் மாட்டிக்கிட்டான். அல்லேலூயா. நம்ம மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவனும் மாட்டிக்கிட்டான். அந்த சமாதானத்தை அறியவில்லை.
அந்த சமாதானத்தை அறியவில்லை. சொந்தமா செஞ்ச பாவத்தை விட்டுட்டு எவனோ செஞ்ச பாவத்தை ரசித்துட்டு இருக்கிறான். புரிஞ்சுக்குவீங்க நினைக்கிறேன். எவனோ செஞ்ச பாவங்கள் எங்கெங்க அறை வீட்டுக்குள்ள பள்ளி அறையில் நடக்கிறதெல்லாம் உள்ள வருதுங்க, உன் கைக்கு வருது. உன் கைக்கு வருகிறதுனால உனக்கு தெரிஞ்ச உனக்கு அந்த உனக்குள்ள உனக்கு கொடுக்கப்பட்ட சமாதானத்தை அறியாமல் இந்த உலக ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் அதை பார்த்து கொண்டு ஏமாந்து போகிறார்கள். இப்படிதான் அந்த காலத்தில் ஆசாரியர்கள், வேதபாரகர், பரிசேயர், அல்லேலூயா, ஆண்டவரையே எதிர்த்து, வானத்தை பூமி படைத்தவரையே எதிர்த்து அவள் கிரியைகளை செய்ததினாலே அவர்கள் மேல் சாபம் வந்தது. அந்த சாபத்தை அவள் வரப்போகிறது கர்த்தர் அறிந்துதான் இந்த வார்த்தையை அவர் சொல்றார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ இருந்தாயானால் அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். அந்த அறிவு குறைஞ்சி போச்சுதுங்க கிறிஸ்தவர்களுக்கு, உலகம் முழுதும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு. இதிலிருந்து தப்பித்து வருவன் தாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லைன்னா முடியாது மேடம், பிரதர், கட்டாயம் முடியாது. இதிலிருந்து தப்பித்து வர வேண்டும். ஒரு சபையில் 10 பேரோ 5 பேராங்க கூடுமானால் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்னவா வஞ்சிக்கிற காலங்க இது. வஞ்சிக்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சத்துரின் பயங்கரமான கிரியைகள் இன்றைக்கு ஆவியானவர் அதை தெளிவாய் இந்த பவனி மூலமாய், அல்லேலூயா, ராஜாதி ராஜா பவனி வந்த மூலமாய் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இதிலிருந்து நீ தப்பித்து வர வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு தேவனுடைய ராஜ்யம். நீ ஜெபம் பண்ணா சோறு கொடுப்பாருங்க, துணி கொடுப்பாருங்க, வாடகை கொடுக்க ஆண்டவர் வீடு வாடகை கொடுப்பாருங்க. ஆனால் ரட்சிப்பு என்பது நீ விட்டு வரும்போது தான், இதில் கட்டவிழ்த்து வெளியே வரும்போது தான். கட்டவிழ்க்கப்பட்டவர்கள் மட்டும், இது சாத்தானுடைய பயங்கரமான கிரியைகள். கட்டவிழ்க்கப்பட்டவர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியும். அல்லது ஒரு 20,000 ஜனங்கள் ஒரு சபையில் இருக்கிறாங்கன்னா அதில் 1000 பேர் போகிறது அரிதான ஒரு காரியம். 1000 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் போகிறது அரிதான காரியம். விடுதலையாக்கப்பட்டவர்கள் அதை விட்டு தீ என்று தூக்கி எறிந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறவர்கள் மட்டுமே அவருடைய ராஜ்யத்திற்கு போக முடியும். ஆனால் எல்லாமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எவ்ரிவன், ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒவ்வொரு அழைக்கப்பட்டவர்கள், எல்லாமே அழைக்கப்பட்டவர்கள். கையில் மாட்டிக்கிட்டுமே, இதயம் போய் சிக்கிடுச்சு, இதயம் வேலை மீட்டு வர முடியலையே, அதற்கு உன் ஜபந்தான் உன்னை விடலை ஆக்கும். நீ ஜபத்துக்கு ஓடணும். இந்த நாய் சொல்றதெல்லாம் நீ கேட்கல, ஒரு நாள் கண்ணீர் விட்டு அழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இந்த கழுதை சொல்லுகிறதெல்லாம் தூக்கி இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுறல, ஒரு நாள் கண்ணீர் விட்டு வெம்பி அழுது எனக்கு ரட்சிப்பு கிடைக்காமல் போயிற்றே என்று இந்த பூமியில தங்கி கதறும் நாள் வருகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தால் தேவன் விசேஷங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். வேணாங்க, தூக்கி எறிஞ்சிருங்க, ஆசபாசங்கள் வேணாம். அல்லேலூயா, கிடைத்தது போதும் என்று மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீ பாடி என்னங்க பிரயோஜனம்? அவருடைய வருகையில் நீ கைவிடப்பட்டால் பிரயோஜனம் அல்ல. ஒவ்வொரு சபையில் ஆவியானவர் சொல்லுகிறார், கொஞ்சம் பேர் தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம். இந்த கிரியிலிருந்து விடுதலை ஆகிறவர்கள் இதை சீ என்று வெறுத்து, அல்லேலூயா, ஆண்டவருக்கு மிக பிரியமாய் போகிறவர்கள் மட்டுமே அவருடைய ராஜ்யத்திற்கு போவார்கள் என்று ஆவியானவர் ஸ்தாந்தரமாக இன்றைக்கு உனக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. மீறி நீங்கள் செய்யினீங்கன்னா அது உங்கள் விருப்பம். நம்ம ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்க முடியாது. இதனால தான் ஆசீர்வாதம் குறை. எங்கள் அப்பா என்ன சொன்னாரோ எல்லாமே நடக்குங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு, எல்லாமே கூட கொடுக்கப்பட்ட டபுளாக கொடுப்பாருங்க என் தெய்வம். யோப ஆசீர்வதிச்சாரு, கவனிக்கிறல்ல? இதெல்லாம் ஏன் தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு? உனக்கு டபுள் ஆசீர்வாதம், அவரை நேசிக்கிற யாவருக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கறது தான் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். யோபை போல உத்தமமா இருங்க. தொல்லை பிரச்சனை வேதனை வந்தாலும் என்னை விசுவாசித்துருங்க, உன் உயிர் உன்னை விட்டு போகாது. அல்லேலூயா. நீ உயிரை விட மாட்டேன். உயிர் கொடுக்கிறவன் நான் அல்லவா? அல்லேலூயா. உயிர் கொடுக்கிறவன் நான் அல்லவா? உயிருக்கு ஏன் பயந்திருக்கிற? என்னை நோக்கிப்பார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆமாம்,
அவருடைய நீதியை தேடுங்கள், அப்போது எல்லாமே டபுள் டபுளாக கிடைக்குங்க. 2 காரு, 2 பைக்கு, அல்லேலூயா, 2 வீடு, அல்லேலூயா, 2 நிலம், 2 பிள்ளைகள், அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாம் டபுள் டபுளாக கொடுக்க தேவன் உனக்கு வல்லவராக இருக்கிறார். போலி எங்க நம்ம இதையும் மாட்டிக்கிடுச்சேங்க. போய் தண்டவாளத்தில் தலைவிட்டா மாதிரி போய் மாட்டிருச்சேன். அல்லேலூயா. உன் இதயத்தை பறிச்சுட்டானே. இதிலேருந்து விடுதலை வர்றதுக்காக தான் இந்த பைபிள். நீ இதிலேருந்து விடுதலை ஆகிறதுக்காக இந்த பைபிள். அல்லேலூயா. நீ அதிலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு தாங்க இந்த பலிப்பிடம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருக்கும்போது தேவன் மகிம்பட கட்டல்வாய். என்ன கொடூரம் நடக்க போகுது கீழே வாசிக்கலாம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால், சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போன உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு. நான் வாசிக்கிறேம்மா, நீங்க வாசிக்க வேணாம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. இதுதாங்க நடக்குது. முதல்ல மாட்டிக்கிட்டங்க. உன் ஆத்துமா அதில் மாட்டிக்கொண்டதுனால தான் தேவனுடைய ஆசீர்வாதம் உள்ளே வர முடியலங்க. ப்ளீஸ் என் வார்த்தை கவனிங்க. தேவனுடைய வார்த்தை உள்ளே வர முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த காலத்தில் ஒரு டிவி இருந்தால் போதும், ஏசப்பாக்குள்ளே கூட வரமாட்டான், அப்படி டிவிலே மிதந்துருப்பான். இன்றைக்கி ஒரு எல்லாமே உள்ளே வந்து வேல்ட உள்ளே வந்துருச்சுங்க. அல்லேலூயா. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அதுலேருந்து மீட்டு வெளியே வர நீங்கள் சந்தோஷப்படுங்க. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும், நல்ல கவனிக்க, கடைசியில் நடக்க போகிறது தேவாவியன சொல்லியிருக்கிறார், உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்றார். உன் குடும்பத்தில் 10 பேர் இருக்கலாங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் உடைச்சிருவார். ஆண்டவர் உடைக்கல, காலம் உடையும். நாம் சிக்குண்ட காரியங்கள் உடைஞ்சிரும். சத்துரு உடைச்சிருவான், பிரிச்சிருவான். அல்லேலூயா. ஒரு முகத்தை ஒரு பார்க்காதபடி சத்துரு பிரித்து தள்ளி விடுவான். அதுக்கு தாங்க இதிலிருந்து விடுபெறுக்கு தாங்க இந்த பவனி. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பேருக்கு தாங்க இந்த பவனி. இந்த ராஜா வந்து அழகாக சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க, நம்மெல்லாம் வாழணுங்க, 100 ஆண்டுகள் வாழணும், டபுள் ஆசீர்வாதத்தை வாழணும். என் தெய்வம் அதாங்க சொல்லியிருக்கிறார். அவரை நம்புகிற எந்த விசுவாசியை என் தேவன் கைவிடவே மாட்டாருங்க. ஊழியக்காரன்னு சொல்லுங்க, விசுவாசியை, அவர் நம்பின விசுவாசியை என் தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டாருங்க. அவர் ராஜாவாக ஆசாரியனாக என் தேவன் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். விடுதலை ஆகணும், நம் விடுதலை ஆகணும், நம் விடுதலை ஆகணும். நம்ம தான் தூக்கி எறியணும். நம்ம தானே உள்ளே கொண்டு வந்தோம். நீ கொண்டு வந்த நீயே தூக்கி எறி. அந்த பலனை தேவன் கொடுப்பார். உனக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த பலன் உனக்கு வேணும்னு உனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு கேட்டு 10 நாள் நீ அப்படி இருப்ப, 11வது நாள் சும்மா உள்ளே போய் பாரு, இது சாதாரணமாக நான் உனக்கு நியமித்து வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. 246 நாடுகள் உள்ளே வந்திருக்கிறது. 240 நாடுகள் ஆடுகிற நடன கலைகள்லாம் உள்ளே வச்சிருக்கிறேன். சும்மா ஒரு 10 நாள் வேணான்னு சொல்லினேன். உள்ளே போ, அங்கே தான் உனக்கு இன்பம் இருக்குது, அங்கே தான் உனக்கு சந்தோஷம் இருக்குது, அங்கே தான் உனக்கு சமாதானம் இருக்குது. அல்லேலூயா. ஒரு நிமிடத்தில் உலகை காட்டுவான், மறு நிமிடத்தில் பணிய சொல்வான். ஒரு நிமிடத்தில் உலகை காட்டுவான், மறு நிமிடத்தில் பணிய சொல்வான். பணிந்திடாதே, நீ ஒத்து போகாதே, கர்த்தர் உன்னை காத்திடுவான். பணிந்திடாதே, நீ ஒத்து போகாதே, கர்த்தர் உன்னை காத்திடுவான். ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே, நான் கொடுக்கும் வத சாத்தானுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே, நான் கொடுக்கும் வதை சாத்தானுக்கே.
நான் அப்போவே எழுதிட்டேன் அந்த பாட்டை. அப்போவே இந்த பாட்டை இந்த பாட்டை எழுதி 20 வருஷம் ஆகுது. ஒரு நிமிஷத்தில் உலகத்தை காட்டுவாங்க. அல்லேலூயா. அதுதாங்க இப்போ நடக்குது. அதுதான் ஒரே நிமிஷத்தில் எந்த உலகத்தோட நீ பார்த்தரலாம். நாம் மிகுந்த மனதோடு ஆண்டவருக்கு மிக பிரியமா தேவனை பற்றி கொண்டு அவரை நோக்கி பார்க்கும்போது தேவன் மகிம்பட ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ பதிலிட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும். அந்த நாட்களுக்குள்ளே நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை பற்றி கொள்ளும்போது தேவன் மகிமைப்பட கர்த்தர் வல்லவரார். உன் குடும்பம் என்கிற கோட்டையை அடிச்சிருமா. உன்னுடைய குடும்பம் என்கிற பந்தத்தை ஒன்றுக்கு ஒன்று இல்லாதபடி அன்பை விட்டு விலக்கி பிரிச்சிருமா. அல்லேலூயா. ஆகினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இன்றைக்கு தேவனை குறித்து அவரை பற்றி கொள்ளும்போது தேவன் மகிமைப்பட ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். முழங்கல் படிக்கலாமா? இதற்கு தான் இந்த பரவசம், இதுக்கு தான் இந்த பவனி, இதுக்கு தான் இன்றைக்கு ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக பவனி வந்ததுக்கு உன்னை விடுதலையாக்க, கட்டப்பட்டிருக்கிற உன்னை விடுதலையாக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். பவனியாக ஜெருசலேமை சுட்டினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஒரு விசை தேவன் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரதர் அண்ட் சிஸ்டர் முட்டி போட முடியலன்னா எழுப்பி நின்றுக்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு தேவனிடத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகணும் அப்படின்னா இந்த காரியத்தை நம்ம தூக்கி எறியணும். அவசியம்தான், ஆனால் பன்றியாக மாறிடக்கூடாது. அதுக்குள்ளே பன்றிகள் இருக்கிறது, அதுக்குள்ளே ஆடை இல்லாத பன்றிகள் இருக்கிறது, சிவப்பு நிறமுள்ள பன்றிகள் இருக்கிறது, செல்போனுக்குள்ளே ஆடை இல்லாத பன்றிகள், அரை நிர்வாணம் உள்ள பன்றிகள் இருக்கிறது. இதை விட்டு வெளியே வருதா ஆண்டவர் நம்மை ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி உன்னை அழகு பார்த்து பரலோக ராஜ்யத்திற்கு இந்த பூமியை விட்டு பிரித்தெடுக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த செய்திக்கு பிறகு ஆவியன் உன்னோடு கூட பேசினால் இதிலிருந்து நான் விடுபெற விரும்புகிறேன் என்கிறவர்கள் மட்டும் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். பரிசுத்த ஆவியனர் உன்னை பார்க்கட்டும். இந்த மோசமான கிரியிலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும். இனி நான் அந்த பக்கம் போகவே மாட்டேன்.